என்ன லேடி சௌக்கியமா? என்னங்க கிண்டலா? நீங்க தானே லேடி கிருஷ்ணய்யர்? என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் திருச்சியோட காவேரி அப்படியே மூஞ்சில ஓடுறத. ஓ, நன்னா ஓடுறதா? நீங்க யாரு? கல்யாணராமனோட மூத்த சம்பந்தி. அவர் தான் உங்களை ரிசீவ் பண்ண சொல்லி நான் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சார். அதுக்கே உள்ள வராம வாசல்ல நிக்கிறேன். உள்ள வந்தா பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கணுமே, எதுக்கு வெஸ்ட்னு விட்டேன். ஓஹோ. பை தி பை, he is my son number 1 மோகனசுந்தரம். he is son number 2 சுப்ரமணி. என்ன வெச்ச கண்ண வாங்காம பாக்குறேன்? என்ன மாதிரி இல்லேன்னு பாக்குறேனா? அவன் நான் மிலிட்டரியில இருந்தப்போ பிறந்த பையன். குள்ளுக்கெல்லாம் கன் பாயிண்ட்ல நிக்கிறதா? நிக்கல நிக்கிறது. நான் திருக்கோடியில டாக்ஸி நிக்க வச்சிருக்கேன். வாங்க பேசிட்டே போலாம். ஆமா, இந்த ஊர்ல கை தட்டினா டாக்ஸி வராதோ? கை தட்டினா வேற ஏதாவது வரும். வேற ஏதாவது வருமா? மக்களா அடே, பொண்ண நன்னா பாத்துக்கோ. ஆத்துக்கு வந்து அது இதுன்னு சொல்லப்படாது. குடிச்சிருக்கா? பொண்ண அழிச்சிட்டு போங்கப்பா. என்னடா போய் தொலை. என்னது? ஒண்ணு இல்ல, வீட்டு வாசல்ல போகன்விலா மரம் வச்சிருக்கோம்னா நாய்க்கு மயில்கல்ல மாதிரி இவனுக்கு மரம் பாத்துட்டான் போயிட்டான். நீங்க என்னைக்கு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்களோ அன்னைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்க வேண்டியதான். இதுவே நிச்சயதார்த்தம். இனிமே கல்யாணத்துக்கு நாள் குறிக்க வேண்டியதானே. ரொம்ப சந்தோஷம். லேடிவாள், நீங்க நம்ம ஆத்துக்கு சம்பந்தியா வர போறேன். உங்ககிட்ட நான் எந்த விஷயத்தையும் மறைக்க பிளாது. நம்ம ஆத்து பசங்க இருக்கானோ வெளியே போய் எட்டு நான் தைய துப்பித்து வாங்கும். இது வந்துட்டே நீங்க வாங்க என்னோட. அத்திம்பேர், இப்ப அவகிட்ட என்ன சொல்ல போனேன்? இல்லடா பாப்பா, இந்த பசங்கடா கண்ணாபனா நடந்துட்டாளே அந்த விஷயம், அந்த பசங்கடா நம்ம ஆத்த விட்டு போன விஷயம், இதெல்லாம் அவகிட்ட சொல்ல வேண்டாம். ஆரியத்தையே கெடுத்துட்டல. இதெல்லாம் அவளுக்கு எதுக்கு தெரியணும்? நல்லது சொல்ல மாதிரி கெட்டதையும் சொல்லிடுமோ இல்லையோ? அத்திம்பேர், 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணம் பண்ணலாம். நாம ஒரு உண்மை தானே மறைக்க போறோம். இந்த பாருங்க, ஒரு தடவை ஒரு வரன் தட்டி போயிடுச்சுன்னா அப்புறம் வாழ்நாள் ஃபுல்லா தட்டிட்டு போயிட்டே இருக்கும். அந்த நிலைமை நம்ம குழந்தைக்கு வரப்படாது. அப்ப சொல்ல படாதுன்னு. படாதுன்னா படாதுதான். சமயம் வரும்போது பக்குவமா அத அவகிட்ட நான் எடுத்து சொல்றேன். அது என்னுடைய பொறுப்பு. அது வரைக்கும் நீங்க வாயை திறக்கப்படாது, மூச்சு விடப்படாது. Now my mouth is clear. ஆமா, என்னமோ சொல்ல வந்தேனே. அது ஒண்ணும் இல்ல. வர ஜூன் மாசம் 7ஆம் தேதி அமக்கலமான முகூர்த்த நாளா இருக்கு. எங்க வீட்டு பசங்களுக்கும் நீங்க தோத்துப்படும் தான் சொல்ல வந்தார். உங்க வசதி எப்படி? வசதி எல்லாம் பொண்ணாத்துக்கார தான் பாக்கணும். நான் மாப்பிள்ளாத்துக்காரன் தானே. ஜூன் மாசம் 7ஆம் தேதி கல்யாணம் முடிஞ்சது போங்க. ஆமா, சாயந்தரம் ரிசப்ஷனுக்கு செம்மங்குடியா லால்குடியா? புன்னக்குடி. அப்படி எடுத்துள்ளான்றா? ஜபாச்சுள்ளா போங்க, ஜபாச்சுள்ளா. தானவாசத்துல இருந்து கட்டுசாத கூட வரைக்கும் 4 வேளை சாப்பாடு, 4 வேளை டிஃபன் காப்பியோட 6500 ரூபாய் போட்டுக்கோ. என்ன கொடுக்க வேண்டிய 30 பவுன்ல 7 பவுன் பாக்கி இருக்கே. அதுக்கு ஒரு 12000 ரூபாய் போட்டுக்கோ. சத்திரம் செலவு ஒரு 4000 ரூபாய் போட்டுக்கோ. என்ன வரதட்சணையில் ஒரு 10,000? அது இல்லாம முடியுமா? போட்டுக்கோ. அப்புறம் மாப்பிள்ளையோட Dress இத்தியாதி அது இது எல்லாம் அதுக்கு ஒரு 2000 ரூபாய் போட்டுக்கோ. 2000? முக்கியமானது என்ன? சாந்தி முகூர்த்தோட கட்டில், பீரோ, மெத்தை அதெல்லாம் அப்படி இப்படின்ட்டு வந்துரும். அதுக்கு தனியா ஒரு 10,000 ரூபாய் போட்டுக்கோ. பகவானே, எவ்வளவு வருது மொத்தமா? 60,000 ரூபாய் வருதுண்ணா. என்ன இவ்வளவு பணம் வச்சுருக்கா? குருவி முக்கால சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்சதை கணக்கு பண்ணி பார்த்தாலும் ஒரு லிஸ்ட்ல பாதி தான் வரும் போல இருக்கு. அப்போ பாக்கி பணத்துக்கு என்ன பண்ண போறேன்? என்ன நான் ஒண்ணு சொன்னா தப்பா நினைக்க மாட்டேளே? சொல்லு. அனந்தும் ராஜாராமனும் ஆத்த விட்டு போயிட்டாலும் கூட பிறந்தவளுக்கு கல்யாணங்கிறச்சே ஏதாவது செய்யாம இருந்துருவாளா? 1000 இருந்தாலும் நம்ம மூத்த பிள்ளைகளாச்சேன்னா. நீ பெற்றது பிள்ளைகளா? இல்லடி, தொல்லைகள். நடக்கிறது நடக்கட்டும். எதுவுமே நடக்கலன்னா கடைசியா எங்க அம்மா நினைச்சு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுட்டு போறேன்.
ஏய் மாமா ஆ? இங்க வா. என்ன நாய் பூனைக்கெல்லாம் மட்டும் கதை சொல்றியே, எனக்கு ஒரு கதை சொல்லக்கூடாதா? நீ ஏன் வலுவுல வந்து மாட்டி இருக்கிற ராதா? உனக்கு எந்த டைப்ல வேணும்னு சொல்லிடுறேன். என் வயசுக்கு நான் என்ன புராண கதையா கேட்பேன்? காதல் கதை தான் கேட்பேன். எனக்கு அதான் பிடிக்கும். எனக்கு மட்டும் பிடிக்காத. கதை சொல்லு. பொதுவா வந்து ஹீரோ தான் ஹீரோயினை டாவடிப்பான். நம்ம கதையில ட்ரீட்மெண்ட்டை மாத்தி ஹீரோயின் ஹீரோவை டாவடிக்கிற மாதிரி வச்சிருக்கிறேன். இந்த ஹீரோ இருக்கானே, அவன் ஒண்ணுமில்லாத ஒரு வெறும் பையன். ஹீரோயின் வந்து பணக்கார பொண்ணு உன்ன மாதிரி. அப்போ இந்த ஹீரோயினுக்கு அந்த ஏழை பையன் மேல ஆசை வந்துருச்சு. அவனை எப்படியாவது சந்திச்சு பேசணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணான். என்ன, அவளோட அப்பா அசந்து தூங்கிட்டு இருக்கும் போது அவரோட லெட்டர் பேடை எடுத்து அதுல அந்த ஹீரோவுக்கு லெட்டரை டைப் அடிச்சு போஸ்ட் பண்ணான். அதுக்கப்புறம் அந்த போஸ்ட்மேன் கிட்ட போய் அந்த லெட்டரை வாங்கிக்கிட்டு ஹீரோ வீட்டுக்கு நேரா போனா. சார் சார் யாரு? சார், நான் பக்கத்து வீட்டுல குடியிருக்கேன். என் பேர் ராதா. யாருன்னு தான் கேட்டேன், பேரை கேட்கல. சார், இங்க கே ரகுராமன் யார் சார்? கே நான் தான், கல்யாணராமன். ரகுராமன் நான் செய்த 3வது பாப்பம். சார், நீங்க ரொம்ப தமாஷா பேசுறீங்க. உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜலதோஷம். ஐயோ, இந்த பத்திரக்காளி எதுக்கு இங்க வந்திருக்கா? யாரு நான் பொண்ணு? யார் சார் இது? உங்க ஆத்து மாமியா? மகாலட்சுமி மாதிரி இருக்காளே. நின்னுட்டே பேசிட்டு இருக்கேமா, உட்காந்துக்கமா, உட்காந்துக்கோ. மகாலட்சுமின்னு உரசிட்டியோ இல்லையோ, ஒர்க் அவுட் ஆகுது. என்ன சமாச்சாரம்? ஒண்ணுல சார், ஒண்ணுல. உங்க வீடு நன்னா காத்தோட்டமா இருக்கே. இது என்ன வாடகை வீடா இல்ல சொந்த வீடா? இது என்ன ரூம் சார்? பெட்ரூமா? ஆமா, என்னுடைய பழைய பெட்ரூம். இப்ப ஆத்துக்கு தேவையில்லாத சாமானெல்லாம் அங்கதான் போட்டு வச்சிருக்கோம். ஆமா ஆமா, குழந்தை நீ எங்க வந்தே, என்ன சமாச்சாரம் சொல்லலையே? சார், நீங்க ரிட்டையர்ட் போஸ்ட் மாஸ்டர் தானே? ஆமா. நீங்க ரிட்டையர் ஆனதுல இருந்து இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் கூட சரியில்லை சார். இத பாருங்க, எவ்வளவு கிளியரா தெளிவா அட்ரஸ் எழுதிருக்கா. உங்காத்து தபால் எங்காத்துக்கு வந்துடுது. எங்க? ஆமா, தவறி போய் வந்திருக்கு பாவம். பாரு, குழந்தைக்கு குங்குமம் கொடுத்து அனுப்பு. இருமா வரேன். மாமி மாமி, பாத்தேல உங்காத்து மாமாவ மேல கேட்டு லெட்டர் கொண்டு வந்து கொடுத்து என்ன விஷயம், சுப காரியமா என்னன்னு தெரிஞ்சுன்னு போலான்னு பார்த்தா வந்த பொண்ணு போன்னு விரட்டுறாரு. மாமி, நீங்க மகாலட்சுமி மாதிரி இருக்கேள், நீங்க சொல்லுங்க மாமி. எதுக்கு நான் குழந்தை சும்மா விரட்டுறேன்? இந்த பரம குழந்தை ஏற்கனவே அவன் தலைமையில உட்காந்துருக்கா. நீ அடிக்கடி மகாலட்சுமி சொன்னீங்கன்னா நேரா தாமரை குளத்துல போய் படுத்துட்டு எழுந்திருக்க மாட்டான். இவர் எப்போ இப்படிதான் என்னை யாராவது 4 வார்த்தை புகழ்ந்து பேசுற ஒரு பொறுக்கவே பொறுக்காது. இல்லாத சொன்ன எரியாதோ. நெருகோ படங்க. தா, உனக்கு ஏதோ லெட்டர் வந்திருக்கு. இந்த படி கேட்காம போக மாட்டான். SS ரப்பர் கம்பெனில இருந்து எனக்கு இன்டர்வியூ வந்திருக்குப்பா. சாயங்காலம் 5:30 மணிக்கு மெரினா பீச்ல இன்டர்வியூவா. 5:30 மணிக்கு மெரினா பீச்ல இன்டர்வியூவா? 5:30 மணிக்கு மேல மெரினா பீச்ல சுண்டலடா விப்பா. இல்லன்னா இப்பதான் அந்த கரண்ட் எல்லாம் கட் பண்றாளோ. காத்தோட்டமா இருக்கட்டும், யாராவது ஆபீசர் அங்க இன்டர்வியூ வச்சிருக்கானு என்னவோ. சாயங்காலமா நீ போயிட்டு வாடா குழந்தை. நீ போறேன்னா என்கிட்ட சொல்லு, நான் போயிட்டு வரேன். எந்த பட பையன் 5:30 மணிக்கு பீச்ல இன்டர்வியூ வச்சிருக்கான்னு பாத்துட்டு வரேன்டா. ஐயோ வேண்டாம் சார், நீங்க ஏன் பாவம் அங்கெல்லாம் போனோம்? இவரே போட்டோம், இவருக்கு தானே அனுபவம் வேணும். மாமி, நீங்களே சொல்லுங்க மாமி. உங்களை பார்த்தா அப்படியே மகாலட்சுமி மாதிரி கடி கிழட்டு மகாலட்சுமி. வாடி உள்ள. ஏய் ராதா. எஸ். ஆமாண்டி லூசு. ஓ, இன்னைக்கு இன்டர்வியூல கேள்வி நீங்க கேக்குறீங்களா இல்ல நான் கேக்கட்டுமா? ராதா, நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. உங்களை தனியா பார்த்து பேசணுங்கிறதுக்காக ஒரு இன்டர்வியூ மாதிரி செட்டப் பண்ணி உங்களை இங்க வர சொன்னேன். இது நல்லா இல்லையா? என்ன முழிக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுக்கற அளவுக்கு எங்க அப்பாக்கு செல்வாக்கு இருக்கு. உங்க அப்பாவால எனக்கு நிச்சயமா வேலை வாங்கி தர முடியுமா? உங்களுக்கு எந்த வேலை வேணும்னு சொல்லுங்க, அந்த வேலையை நிச்சயமா எங்க அப்பாவால வாங்கி தர முடியும். ரொம்ப தேங்க்ஸ் ராதா. கைய விடுங்க. ராதா, கைய விடுங்க. என்னமோ விளையாட்டுக்கு பண்ணா பெருசா கோச்சிட்டீங்களே. இனிமே நான் உங்க கூட பேச போறது இல்ல. ராதா, நான் சொல்றத கேங்க. வாங்க பட்டாணி சூப். தேங்காய் மாங்காய் பட்டாணி சூப். தம்பி, எனி ப்ராப்ளம்? அம்மா பேச மாட்டேங்கிறாங்களா? தம்பி, அப்போ ஒண்ணு செய்யுங்க, ஒரு 50 காசு வெட்டுங்க, கொடுங்க. என் சுண்டலை தரேன், இதுல 2 எடுத்து
அம்மா வாயில வைங்க. பேச்சு என்ன, பாட்டே வரும். ம்? ம், கொடுங்க கொடுங்க. தயங்குறீங்களே, இந்தாங்க. இதுல 2 எடுத்து அம்மா வாயில வைங்க. ம், வைங்க. நான் பார்த்துட்டு போயிடுறேன். ம். ஆ, ஆ,